வெல்கம் டு கே காம்பெட். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் கெமிஸ்ட்ரியில பெட்ரோலியம். ஸோ பெட்ரோலியம்ங்கிற வார்த்தை எப்படி நமக்கு வந்துச்சுன்னா பெட்ரா பிளஸ் ஓலியம், அதாவது பெட்ரானா ராக் அண்ட் ஆயில், ஓலியம்னா ஆயில், அதாவது ராக்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆயில். அந்த ராக் வந்து எங்கன்னா மோஸ்ட்லி மெரின் ஆர்கானிசம்ஸ் வந்து டெபாசிட் ஆயிருக்கும். மோஸ்ட்லி சீ இருக்கும்ல, கடல்ல கீழே நிறைய ராக்ஸ் இருக்கும். அந்த ராக்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஆயிலை தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி க்ரூட் ஆயிலா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, அதாவது கச்சா எண்ணெய்னு சொல்லுவோம். கச்சா எண்ணெய் இதைதான் நம்ம க்ரூட் ஆயில்ல இருந்து இந்த க்ரூட் ஆயிலை தான் நம்ம பெட்ரோலியமா சேஞ்ச் பண்றோம் ஹீட் பண்ணி. அதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். ஸோ ஆயில், அதாவது ராக்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆயில், மோஸ்ட்லி இட் இஸ் அ ஃபாசில் ஃபியூயல் ஃப்ரம் ஏன்ஷியன்ட் மெரின் ஆர்கானிசம். பண்டைய காலத்துல இருக்கிற மெரின் ஆர்கானிசம்ஸ்னால ஏற்படக்கூடிய ஒரு ஃபாசில் ஃபியூயல் தான் நமக்கு பெட்ரோல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி என்னன்னா ஃபியூயல்ஸா யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபியூயல்ஸ் வந்து க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்த மாதிரி கச்சா எண்ணெய். அண்ட் அது மோஸ்ட்லி நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரோலியம்னா ஆயில் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ராக், fossil fuel from ancient marine organism. ஏன்ஷியன்ட் மெரின் ஆர்கானிசம்ல இருந்து தான் ஃபாசில் ஃபியூயல் கிடைக்குது. அந்த ஃபாசில் ஃபியூயல், ஒன் ஆஃப் தி ஃபாசில் ஃபியூயல் யாரு? பெட்ரோலியம் இஸ் அன் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ்ல இருந்து தான் பெட்ரோலியம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ப்ராசஸ்க்கு அண்ட் ஆல்சோ நிறைய அப்ளிகேஷன்ஸ்லையும் நம்ம பெட்ரோலை வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பெட்ரோலியம் வந்து இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் மிக்சர் ஆஃப் ஹைட்ரோகார்பன். இது கீவேர்ட், காம்ப்ளெக்ஸ் மிக்சர் ஆஃப் ஹைட்ரோகார்பன். ஹிஸ்டாரிக்கல் யூஸ் என்னன்னா இட் இஸ் அ பைண்டிங் மெட்டீரியல்னு சொல்றாங்க. பைண்டிங் மெட்டீரியல்னா இப்போ ரெண்டு காம்பனன்ட் இருக்கு. இப்போ ஏபின்னு ரெண்டு காம்பனன்ட் இருக்குன்னா ரெண்டுத்தையுமே இணைக்கிறதுக்கு நம்ம பெட்ரோலை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பைண்டிங் மெட்டீரியலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ வாட்டர் ப்ரூஃபிங் ஏஜென்ட்டாகவும் நம்ம பண்டை காலத்துல இருந்தே பெட்ரோல் அதிகமா பயன்படுத்துறது இந்த பைண்டிங் மெட்டீரியல் அண்ட் வாட்டர் ப்ரூஃபிங் ஏஜென்ட்டா தான் அப்படின்னு சொல்றாங்க. ஹைட்ரோகார்பன் நேம் பெட்ரோலியம் ப்ராடக்ட். ஹைட்ரோகார்பன் அப்படின்னா நமக்கு கார்பன் வந்து இப்போ மீத்தேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட காம்போசிஷன் எப்படி நோட் பண்ணலாம்னா 4 ஹைட்ரஜன் அண்ட் 1 கார்பன். ஸோ இதுதான் வந்து நம்ம ஹைட்ரோகார்பன் அப்படின்னு சொல்லுவோம். மீத்தேன் CH4 அது வந்து எப்படி நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது? நேச்சுரல் கேஸ் மூலமா நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. மீத்தேன் அண்ட் ஈத்தேன் நேச்சுரல் கேஸ், அதாவது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து நேச்சுரல் கேஸ் மூலமா நமக்கு கிடைக்குது. அதுதான் மீத்தேன் அண்ட் ஈத்தேன். அடுத்து எல்பிஜில இருந்து கிடைக்கிறது தான் நமக்கு ப்ரோப்பேன் அண்ட் பியூட்டேன்ல இருந்து எல்பிஜி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அண்ட் பெட்ரோலியம் ஈத்தர், பென்டேன், ஹெக்சேன், ஹெப்டேன், இது மூணுல இருந்துமே பெட்ரோலியம் ஈத்தர் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். கேசோலின் எதுல இருந்துன்னா ஆக்டேன், நோனேன், டீகேன், அண்டீகேன், டோடீகேன், ட்ரைடீகேன். டோடீகேன் வரைக்கும் கேசோலின் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணலாம். இதே இது கெரோசின் வந்து 3 கைண்ட்ஸ், அதாவது தனித்தனியா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரைடீகேன், டெட்ராடீகேன், பென்டாடீகேன், இது வந்து கெரோசினோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ். அதே இது பென்டாடீகேன், ஹெக்ஸாடீகேன், ஹெப்டாடீகேன், ஆக்டாடீகேன், இந்த 4 கைண்ட்ஸுமே டீசல் ஃபியூயலோடது. லியூப் ஆயில்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, அதாவது லியூப்ரிகன்ட் ஆயில்ஸ்.
அது யார் யாருன்னா இந்த ஹெப்டாடீகேன் அண்ட் ஆக்டாடீகேன் மட்டும். லாஸ்ட் ஒன் பெட்ரோலாட்டம். இது பெட்ரோலியம் கிடையாது, பெட்ரோலாட்டம். அது என்னென்னா நானாடீகேன் அண்ட் ஈகோசேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ரெண்டுமே வந்து எல்லாமே வந்து கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம்னால ஆனது தான். ஸோ இதை தான் வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹைட்ரோ கார்பனோட ஒவ்வொரு லெவல்லையுமே நமக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட் கிடைக்கும். நேச்சுரல் கேஸ், எல்பிஜி, பெட்ரோலியம் ஈத்தர், கேசோலின், கெரோசின், lubricant oils, diesel fuel and petrolatum. Occurrence mostly இது எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேஜர் ப்ரொடியூசர் USA, ரஷ்யா, ஈரான், ஈராக், குவைத் அண்ட் மெக்சிகோ. ஸோ மேஜர் ப்ரொடியூசர் இன் த வேர்ல்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இவங்க தான் USA, ரஷ்யா. இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் மோஸ்ட்லி ஆயில் ரிசர்வ் அமெரிக்கா கான்டினென்ட், இங்கே ஈஸ்டர்ன் யூரோப் அண்ட் ஃபார்மர் யூஎஸ்எஸ்ஆர், அதாவது சோவியத் யூனியன் சொல்லுவாங்களா முன்னாடி, அதை தான் சொல்லியிருக்காங்க. ரஷ்யா அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப், ஈஸ்ட் சைடில் இருக்கிற யூரோப் மட்டும். அண்ட் சைனா, மங்கோலியாவுக்கு கீழே இருக்கிற பார்ட் எல்லாமே நம்ம அதுவுமே வந்து மேஜர் ப்ரொடியூசர் தான். அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஹையஸ்ட் ப்ரொடியூசர் யாரு? மிடில் ஈஸ்ட் தான். ஹையஸ்ட் ப்ரொடியூசர் மிடில் ஈஸ்ட். அண்ட் தென் செகண்ட் லார்ஜஸ்ட் சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்கா. தேர்ட் லார்ஜஸ்ட் ஆப்பிரிக்காவுக்கு மேலே இருக்கிற பார்ட்ஸ் நார்தன் ஆப்பிரிக்கா. ஸோ நார்த் அமெரிக்கா வந்து 4th பாயிண்ட்ல வருவாங்க. அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப் அண்ட் ஃபார்மர் சோவியத் யூனியன் வந்து நமக்கு 5th பிளேஸ்ல வருவாங்க. ஸோ இதெல்லாமே கான்டினென்ட் வைஸ்ல வந்து எதெல்லாம் அதிகமாக வச்சிருக்காங்க அப்படின்றது தான் இந்த பாயிண்ட். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அலாங் வித் திஸ் லிஸ்ட். வேர்ல்ட் லெவலில் கண்ட்ரி வைஸ் இவங்கெல்லாம் அதிகமான ப்ரொடியூசர்ஸ், மேஜர் ப்ரொடியூசர்ஸ்னா இவங்க. இந்தியாவில் பார்த்தோன்னா அஸ்ஸாம், குஜராத், மும்பை, ஆந்திர பிரதேஷ். அதே மும்பைனா மோஸ்ட்லி ஆஃப் ஷோர். நோட் பண்ணிக்கோங்க அஸ்ஸாம், குஜராத், மும்பை, ஆந்திர பிரதேஷ் எல்லாமே கோஸ்டல் ரீஜியன் தான் மோஸ்ட்லி. அஸ்ஸாம் மட்டுமே நமக்கு அஸ்ஸாம் மட்டும் ஏன் நம்ம சொல்லுவோம்னா இட் இஸ் அ மவுண்டேனியஸ் ரீஜியன் அண்ட் அது ஹிமாலயாஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால நிறைய ஆயில் ரிசர்வ்ஸ் அங்கே கிடைக்கும். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஆயில் வெல் யூஎஸ்ஏ, அதாவது வேர்ல்ட் லெவலில் பார்த்தோன்னா 1859ல் பென்சில்வேனியா யூஎஸ்ஏல வந்து ஃபர்ஸ்ட் ஆயில் வெல் வச்சிருக்காங்க. செகண்ட் ஒன் அஸ்ஸாம் இந்தியா 1867ல் வச்சிருக்காங்க. அதான் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆயில் வெல்னு கேட்டாங்கன்னா பென்சில்வேனியா, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஆயில் வெல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அஸ்ஸாம். பட் வேர்ல்ட் லெவலில் செகண்ட் ஒன் வந்து அஸ்ஸாம். நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தது தான். அக்கரன்ஸ் எங்கெல்லாம் மேஜர் அக்கரன்ஸ் ஏற்கனவே பார்த்தது தான். ஃபார்மர் யூஎஸ்எஸ்ஆர், இங்கே நார்தன் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவில் மேஜர் கண்ட்ரீஸ் இதெல்லாம். அண்ட் கோஸ்டல் ரீஜியன்ஸ் தான் அதிகமான ரோல் பிளே பண்ணும். ஸோ நார்தன் ஆஃப்ரிக்கா, இங்கே மிடில் ஈஸ்ட், சோவியத் யூனியன் அலாங் வித் இந்தியா. இந்தியாலையுமே நிறைய ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்கு. ஸோ ஒபெக் மெம்பர் ஸ்டேட்ஸ்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்ன? ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம், அதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் லீட் பண்ணி கொண்டு போறது தான் இந்த பெட்ரோலியம் எனர்ஜி சோர்ஸ். ஸோ இந்த மெம்பர் ஸ்டேட்ஸ் தான் ஜாஸ்தி நமக்கு வேர்ல்ட் ஓவர்ல வந்து நிறைய ப்ரொவைட் பண்றாங்க பெட்ரோலியம். அண்ட் crude oil is a naturally occurring element. It is a naturally occurring fossil fuel. Mostly நமக்கு ஆல்ரெடி பார்த்த மாதிரி பெட்ரோலியம் வந்து ஃபாசில் ஃபியூவல்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னா அதோட சோர்ஸ் யாரு? க்ரூட் ஆயில். அப்போ அதுவுமே ஒரு ஃபாசில் ஃபியூவல் தான். ஸோ ஃபாசில் ஃபியூவல் மேட் ஃப்ரம் ஏன்ஷியன்ட் பிளான்ட் அண்ட் அனிமல் ரீமைன்ஸ். இட் கண்டைன்ஸ் இதுவுமே ஹைட்ரோ கார்பன் டெபாசிட்ஸ் தான் ஹோல்ட் பண்ணியிருக்கும். இட் கண்டைன்ஸ் ஹைட்ரோ கார்பன் டெபாசிட்ஸ் அண்ட் cannot be naturally replaced. It is a non-renewable source. நோட் பண்ணிக்கோங்க, non-renewable source.
அதனாலதான் it cannot be naturally replaced அப்படின்னு சொல்றாங்க because it is a fossil fuel. And இது நேச்சுரலா ரீப்ளேசபிள் கிடையாததுனால இது லிமிட்டட் சோர்ஸ் தான். ஸோ இட் இஸ் நாட் அன் அன்லிமிட்டட் ஒன். நம்ம அதிகமாக இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் இப்போ இவிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம போகிறதுக்கு மெயின் ரீசன் பெட்ரோலியம் யூசர்ஸை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றதுனால தான். அண்ட் ஸோ நம்ம க்ரூட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷனில் இருந்து நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் டிரைவ் பண்ணலான்னு பார்த்தோமா, அதுதான் இப்போ நம்ம இந்த இமேஜில் பார்க்க போகிறோம். இது நல்லா நோட் பண்ணீங்கன்னா க்ரூட் ஆயில் இந்த ஏரியால இருந்து நமக்கு ஹீட் பண்ணிட்டு, அதாவது இந்த ஏரியால இன்சர்ட் பண்ணோம்னா இங்கே வந்து க்ரூட் ஆயில் ஹீட் ஆகும். ஹீட் ஆக வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாம் செப்பரேட் ஆயிட்டு அண்ட் க்ரூட் ஆயில் மட்டுமே நமக்கு இந்த ஒரு ஜெனரேட்டருக்குள்ள வந்துடும். இந்த ஜெனரேட்டருக்குள்ள வரப்போ இதோட ஹீட் வந்து நம்ம 350 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இது கிட்டத்தட்ட இன்சினரேஷன் மெத்தட் மாதிரி தான். இன்சினரேஷன்னா என்ன, ஒரு பெரிய ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளார நம்ம வந்து ஃபுல்லா எல்லா எலமெண்ட்ஸ் என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் தேவையோ அதை போட்டு நம்ம எரிச்சிருவோம். அதை தான் இங்க ஹீட் அப்ளை பண்ணி க்ரூட் ஆயிலை வந்து செப்பரேட் பண்றாங்க. க்ரூட் ஆயில் எப்படி செப்பரேட் ஆகும், லார்ஜ் மாலிகூல்ஸ் எல்லாமே கீழே வந்துடும். அதாவது ரொம்ப டென்சிட்டி அதிகமா இருக்கிறதெல்லாம் கீழே வந்துடும், லோயர் டென்சிட்டி இருக்கிறது மேலே போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஹீட் அதிகமாக இந்த இதெல்லாம் ஸ்பிளிட் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைக்கும், தனித்தனியா கிடைக்கும். கூல் பண்றப்போ ஃபர்ஸ்ட் ரீஃபைனரி கேஸ் மேலே போக போக கூலர் சிஸ்டம் மாறும். அப்போ நமக்கு ஒவ்வொரு ப்ராடக்டா நமக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் கிடைக்கும். ரீஃபைனரி கேஸ் வந்து இங்க 40 டிகிரி செல்சியஸ் தான் மேக்ஸிமம். அது வரைக்கும் பண்றப்போ நமக்கு ரீஃபைனரி கேஸ் கிடைக்கும். அது என்னது, நம்ம குக்கிங் ஆயில் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ற பாட்டில்டு கேஸ் தான். அடுத்தது பெட்ரோல் வந்து 40 டிகிரி டு 205 டிகிரி செல்சியஸ்ல பர்ன் பண்றப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட். அண்ட் தென் அதே போல நாப்தா, கெரோசின், டீசல், லியூப்ரிகேட்டிங் ஆயில், ஃபியூவல் ஆயில் அண்ட் ரெசிடியூமே இருக்கும். ரெசிடியூ மோஸ்ட்லி நம்ம என்ன சொல்லுவோம்னா தார்னு சொல்லுவோம்ல, ரோட் போடுறதுக்கு, ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு லிக்விட் மெட்டீரியல் வந்து ஊற்றுவோம். அதுதான் வந்து ரெசிடியூ மோஸ்ட்லி, அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பிட்டுமென் ஃபார் ரோட்ஸ் அண்ட் ரூஃபிங் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. அண்ட் லியூப்ரிகேட்டிங் ஆயில் வந்து ஆயில், வேக்சஸ், பாலிஷஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபியூவல் ஃபார் ஷிப்ஸ், ஃபேக்ட்ரிஸ் அண்ட் சென்ட்ரல் ஹீட்டிங். அண்ட் கெரோசின்னா ஜெட் ஃபியூவல், ஜெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாராஃபின் அண்ட் கெரோசினோட இது வந்து நம்ம குக்கிங்க்கும் யூஸ் பண்ணுறோம் நிறையா. அண்ட் நாப்தானா என்னன்னா இட் இஸ் அ கெமிக்கல், நிறைய கெமிக்கல் ரியாக்ஷனில் நம்ம வந்து பயன்படுத்துறது. பெட்ரோல்னா கேசோலின். அண்ட் பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸ். பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போதான் நம்ம பார்த்தோம். நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அதை தான் இந்த ஸ்லைட்லையும் கொடுத்துருக்கோம். பெட்ரோலியம் கேஸ், பெட்ரோல், டீசல், கெரோசின், லியூப்ரிகேட்டிங் ஆயில், பாராஃபின், வேக்ஸ், பிட்டுமென், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அண்ட் தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் டிட்டர்ஜென்ட்ஸ், பிளாஸ்டிக்ஸ் மேக்கிங், ஃபைபர்ஸ் அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் ஃபார் ஃபர்டிலைசர். ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்குமே இதெல்லாம் நம்ம பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்தியாஸோட பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி இட் இஸ் அ கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் ஒன். மேப் வச்சு பார்ப்போமா, கேரளாவில் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் நார்த்தில் யூபி, குஜராத், ஸோ மகாராஷ்டிரா, எல்லா ஏரியாலையும் அண்ட் மெயின்லி இங்கே நார்த் ஈஸ்டில் மட்டும் பாருங்க ரொம்ப கிளஸ்டர் கிடைக்கும். அதே போல் இந்த கோஸ்டல் ரீஜியன்லையும் நிறைய இருக்கும், இந்த சைட் கோஸ்டல் ரீஜன்லையும். ஸோ மோஸ்ட்லி இது எந்தெந்த இடத்துலலாம் அவைலபிளாக இருக்குன்னா ஒன்று மவுண்டேனியஸ் ரீஜியன் ஆர் இன் த கோஸ்டல் ஏரியாஸ். ஸோ அதனால மோஸ்ட்லி பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ் ஏன் கோஸ்டல் ரீஜியனில் இருக்குது அப்படின்னு ரீசன் கேட்டாங்கன்னா பிகாஸ் மெரின் ஆர்கனிசம் வந்து கம்போஸ் ஆகிருக்கிற இடத்துல தான் ஜாஸ்தியாக பெட்ரோலியம் ஆயில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால தான் நமக்கு கோஸ்டல் ஏரியாஸ்ல அதிகமான சான்சஸ் ஆஃப் கெட்டிங் பெட்ரோல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியாஸ் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி இஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் செக்டார் என்காம்பஸிங் எக்ஸ்ப்ளோரேஷன்,
ப்ரொடக்ஷன், ரீஃபைனிங், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் பெட்ரோலியம். அதாவது இந்தியாஸ் வந்து பெட்ரோலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மட்டும் கொடுக்கல, ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் தென் பெட்ரோலை ப்ரொடியூஸ் பண்றாங்க அண்ட் ரீஃபைன் பண்றாங்க. ரீஃபைனிங்னா பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ். ரீஃபைன் பண்றாங்க, தென் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அதாவது நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அண்ட் தென் மார்க்கெட்டிங் பண்றாங்க. மார்க்கெட்டிங்னா இட் இஸ் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம இந்தியாவுக்குள்ளேயும் நிறைய வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்குமே எக்ஸ்போர்ட்டிங் நடந்துட்டு தான் இருக்கு, வேர்ல்ட் ஓவர்லயும் நடக்குது. அதுதான் இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெட்ரோலியம்னா பெட்ரோலியம் மட்டும் கிடையாது, பெட்ரோலோட பை ப்ராடக்ட்ஸுமே கூட தான். இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் அண்ட் எவல்யூஷன். நம்ம 1990s கிட்டத்தட்ட எக்கனாமிக் லிபரலைசேஷன் நடந்த டைம்ல இருந்து நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து கிட்டத்தட்ட நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தது இந்த பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி தான். பிகாஸ் இதுல நிறைய பிரைவேட் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன் வந்தாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா நமக்கு இந்த இண்டஸ்ட்ரி ஒரு குவிக்கா நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன், எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து குவிக்கா கிடைக்கிறதுக்கு ஒரு காரணகர்த்தாவா அமைஞ்சிச்சு. ஸோ அதை எப்படி நம்ம சொல்லோம்னா மோஸ்ட்லி இங்க ஓஎன்ஜிசியோட ரோலும் இந்தியன் ஆயிலோட ரோலும் ரொம்பவே பேசப்பட்டது. பிகாஸ் இவங்க வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ஆல்சோ ரீஃபைனிங்ல இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருந்தே கிட்டத்தட்ட 1990s இருந்தே நிறைய ஒரு இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. அலாங் வித் ஜாப் ஜெனரேஷன், ஜாபுமே வந்து அங்கே நிறைய ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளுக்குமே மார்க்கெட்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் அண்ட் எவல்யூஷன்ல அடுத்து பார்க்க போறது ஸ்டேட் ரீஃபைனரிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ஜாம்நகர் குஜராத்ல ரொம்பவே ஹை டேபிள்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணது நம்ம ஜாம்நகர், அதாவது குஜராத்ல இருக்கிற ஒரு ரீஃபைனரி தான். அலாங் வித் என்னென்ன அவங்க வச்சிருக்காங்கன்னா ரீஃபைனிங் கெப்பாசிட்டிஸ் அண்ட் நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாம ஏஷியா, அதாவது ஆசிய லெவல்ல இந்தியாவை வந்து ரீஃபைனிங் ஹப்பா மாத்தினதுக்கு மெயின் ரீசன் ஜாம்நகர் ரீஃபைனரி தான். அது மெயின் பாயிண்ட். ஸோ இந்தியாவை India become an hub for refineries mainly because of Jamnagar in Gujarat, Jamnagar refinery. இது நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்தர்மோர் நம்ம வேற என்னன்னா மோஸ்ட்லி லைசன்சிங் பாலிசி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். அதாவது நேஷனல் எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்சிங் பாலிசி வந்து ரீசெண்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்சென்டிவ்ஸ் வந்து நிறைய வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்சென்டிவ்ஸ் ப்ரொவைட் பண்றப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம இல்லீகலான இதெல்லாமே நம்மளால கட்டுப்படுத்த முடியுது. இல்லீகலாக நம்ம மூவ் ஆகுறது எல்லாமே கட்டுப்படுத்தினாலே ஆப்வியஸ்லி பியூர் எக்கனாமிக்குள்ள வந்துடும். எக்கனாமிக்குள்ள வந்துச்சுன்னா நமக்கு அங்க வந்து டிரான்சிஷன்ல வந்து ஆப்வியஸ்லி தேர் வில் பி அன் அமௌண்ட் டிரான்சிஷன். அப்போ நமக்கு இந்தியாவில் வந்து நிறைய பணப்புழக்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதனால எக்கனாமியுமே டெவலப் ஆகும்னு சொல்றாங்க. அதனால தான் லைசன்சிங் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ரீசெண்ட் அப்டேட்ஸ் என்னன்னா இந்தியா வந்து நிறைய டார்கெட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் பை 2030. அதாவது இந்தியா வந்து 1 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அலாங் வித் 16% இன்க்ரீஸ் வந்து 2025ல நமக்கு கிடைச்சிரும். அதாவது 1 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தான் வந்து 1 மில்லியன் தான் டார்கெட். பட் 2025ல இந்த 1 மில்லியன்ல இருக்கிற 16% வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்ட்ரடியூசிங் ஆயில் ஃபீல்டு ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பில், அதாவது ஆயில் ஃபீல்ட் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரெகுலேட் பண்றதுக்கும் அதை டெவலப் பண்றதுக்கும் ஒரு பில்லை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை அமெண்ட்மெண்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட் எதுக்கெல்லாம் நமக்கு கொடுக்குதுன்னா, அதாவது ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குதுன்னா ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொடியூசர்ஸ்
and enable single license for all hydrocarbons. இப்போ ஹைட்ரோகார்பனா நம்ம நிறைய பார்த்தோம், நிறைய டைப்ஸ் பார்த்தோம். என்னென்ன? பெட்ரோல் பார்த்தோம், டீசல், lubricant oil. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ்க்கு ஒரே லைசன்ஸா கொடுத்துட்டோம்னா சிங்கிள் லைசன்ஸ் தான். அந்த சிங்கிள் லைசன்ஸ் இருந்தாலே we can refine or we can explore. கரெக்டான நம்ம வந்து ஒரு ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணி நமக்கு வந்து ப்ரூஃப் நம்ம சப்மிட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு சப்போர்ட் கிடைச்சி நம்மளால ப்ரொடியூஸும் பண்ண முடியும். அலாங் வித் லைசன்ஸ் இருக்கிறதுனால நம்ம எல்லா ஹைட்ரோகார்பன்ஸையுமே ஆக்சஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம். அதை தான் பிஸ்னஸ் ரீதியாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த பில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃபாரின் ட்ரேட் ஆஃப் பெட்ரோலியம். ஃபாரின் ட்ரேட்ல இந்தியா வந்து என்னென்ன ரோல் பிளே பண்ணிருக்குங்கிறது தான் இப்போ நம்ம மெயினா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ரிமார்க்கபிள் சர்ஜ். அப்படின்னா என்ன? இது வரைக்கும் இல்லாத லெவலுக்கு இப்போ நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் லாஸ்ட் ஃபியூ டீகேடா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு மெயினா வந்து ஏன்னா கீ எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் இன்க்ளூட் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ், ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ், யூரோப்பியன் கண்ட்ரீஸ் தான். நம்ம மோஸ்ட்லி எங்க வந்து கொடுக்குறோம்? சவுத் ஏஷியன், ஆப்பிரிக்கன் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். அதனால நம்மளோட ரீஃபைனரி ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப நிறைய கண்ட்ரீஸ்க்கு போய் சேருது அலாங் வித் குட் ரீமார்க்ஸ். மெயின் ஃபோக்கஸ் என்ன? இப்போ ஃபாரின் ட்ரேட்னாலே ஒரு ஃபோக்கஸ், ஒரு லாங் டைம் கோல் இல்லாமல் நம்ம வந்து எதுவுமே ப்ராசஸ் பண்ண முடியாது. அப்போது எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் க்ரோத் அண்ட் எஸ்டாப்ளிஷிங் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். ஸோ எஸ்இசட் அப்படின்னா என்ன? செஸ்னா என்னன்னா எக்கனாமியில் படிப்பீங்க. செஸ்னா என்னன்னா ஒரு ஏரியா, அந்த ஏரியா வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா கிட்டத்தட்ட ஃபாரின் கண்ட்ரி மாதிரி, ஃபாரின் கண்ட்ரி மாதிரி இந்தியாக்குள்ளேயே ஒரு ரீஜியன்ல இது ஒர்க் ஆகும். அதை தான் வந்து செஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி செஸ் வைக்கிறதுக்கு ஒரு ரீஃபைனரிஸ்க்காக ஸ்பெஷலா ஃபாரின்ல இருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து அங்க வந்து நம்ம ஒர்க் பண்றதுக்காக தான் இந்த செஸ்ஸுங்கிற ஒரு ஜோன், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ செஸ்ஸுங்கிற அந்த பாயிண்ட்டையும் அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காகவும் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் க்ரோத்துக்காகவும் தான் நம்ம ஃபாரின் ட்ரேடை வந்து ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ்ல நிறைய வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக். நம்ம ரீசெண்டா பட்ஜெட்லயுமே இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் குளோபல் ரேங்கிங்ஸ் பார்த்துடலாம். குளோபல் ரேங்கிங்ஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம மெட்ரிக் பண்ணலாம். என்னென்ன மெட்ரிக்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ரீஃபைன்டு ப்ராடக்ட்ஸ். ரீஃபைன்டு ப்ராடக்ட்ஸ்னா தெரியும், க்ரூட் ஆயில்ல இருந்து பெட்ரோலியம் கிடைக்கும். அது பியூர் ஃபார்ம்ல இருக்குமா? கிடையாது, நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதை ரீஃபைன் பண்ணணும். ரீஃபைன் பண்ணிட்டு அதை வந்து அந்த ப்ராடக்ட்டை, நம்ம அவுட்புட் ப்ராடக்ட்டை வந்து ரீஃபைண்ட் ஆன ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். தட் இஸ் அதுல வந்து நம்ம 7th பிளேஸ்ல இருக்கோம்னு சொல்றாங்க. 7th பிளேஸ். அண்ட் எத்தனால் பிளெண்டிங் இன் பெட்ரோல். நம்ம எத்தனாலை வந்து பெட்ரோல்ல மிக்ஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இந்தியா தான் 2nd பிளேஸ்ல இருக்கு வேர்ல்ட்ல. அடுத்தது பயோஃபியூவல் ப்ரொடியூசர்ல வந்து 3rd பிளேஸ். எல்என்ஜி டெர்மினல் கெப்பாசிட்டி, லிக்விட் நைட்ரஜன் கேஸ், அதுல வந்து 4th பிளேஸ். ரீஃபைனிங் கெப்பாசிட்டி அதுலயும் 4th பிளேஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப கீ பாயிண்ட். மேபி உங்களுக்கு கொஸ்டினா வரல, ரேங்க்ஸ் வந்து ரேங்கிங்ஸை மாற்றி கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் ரேங்கிங்கை கரெக்டாக கொடுத்துட்டு இந்த எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ரீஃபைன்டு ப்ராடக்ட்ஸ்க்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் வெஜிடபிள்ஸ், எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ரைஸ் அப்படின்னு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மெட்ரிக்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை யார் ரிலீஸ் பண்றான்றதையுமே தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போதைக்கு மூவிங் டுவர்ட்ஸ் கிரீனர் ஃபியூவல்ஸ். ஏன் அது பண்றோம்னா இவி வெஹிக்கிள்ஸ் எதுக்கு கொண்டு வந்தோம்? பெட்ரோலோட யூசேஜஸ் எல்லாம் கம்மி பண்றதுக்காக. ஸோ கிரீனரியா போகணும். இனிமே நம்ம வந்து பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப வந்து இப்போ நமக்கு குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆப்வியஸா நம்ம ஹியூமன்ஸ் அண்ட் பிளான்ஸ் அலாங் வித் அனிமல்ஸ் எல்லாருக்குமே பாதிப்பு உண்டாகுது. அதை குறைக்கிற விதமாக தான் கிரீனர் சைடில் வந்து எல்லா டெக்னாலஜிஸையுமே மூவ் பண்ணலாங்கிறதுல நம்ம இந்தியா வந்து இனிஷியல் ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அதில்
பசுமை எரிபொருள்களை நோக்கி நகர்தல் அப்படின்ற ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அதுல வந்து பண்ணியிருக்காங்கன்னா, நேஷனல் பயோ எனர்ஜி ப்ரோக்ராம், அடுத்தது ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் லைசன்சிங் பாலிசி. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் லைசன்சிங் பாலிசி. அது நமக்கு ஹெல்ப்ன்ற மூலமா, அதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து ஹெல்ப். அதே இது நேஷனல் பயோ எனர்ஜி ப்ரோக்ராம், இது பயோ எனர்ஜி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்றதுக்காக தான் மோஸ்ட்லி இந்த ஸ்கீம் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இது நோட் பண்ணிக்கோங்க. நேஷனல் பயோ எனர்ஜி ப்ரோக்ராம் அண்ட் ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் லைசன்சிங் பாலிசி. அடுத்தது SATAT இனிஷியேட்டிவ், சஸ்டைனபிள் ஆல்டர்னேட்டிவ் டுவர்ட்ஸ் அஃபோர்டபிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ கம்ப்ரெஸ்டு பயோகேஸை வச்சு நம்ம வெஹிக்கிள்ஸ் வந்து பப்ளிக் வெஹிக்கிள்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா பெட்ரோல் அண்ட் டீசல் யூசேஜ் வந்து கம்மியாயிரும். ஆப்வியஸாக அப்போ நம்ம என்ன ஆகும், க்ரீனர் சைட்லையும் மூவ் ஆன மாதிரி இருக்கும், பெட்ரோல் அண்ட் கெமிக்கல் யூசேஜையும் கம்மி பண்ண மாதிரி இருக்கும். அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூசஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட், நிறைய தாவரங்களோட வீணான பொருட்கள் எல்லாம், அதாவது ஸ்டபிள் பர்னிங் நம்ம பார்ப்போம். ஸ்டபிள் பர்னிங்னா என்ன, வீட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதோட புல் எல்லாத்தையுமே எரிச்சிருவாங்க. அதுதான் ஸ்டபிள் பர்னிங்ன்ற கான்செப்ட். அது மோஸ்ட்லி நார்த் இந்தியாவில் பண்ணுறாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேன் பண்ணிட்டு வராங்க, ரெடியூஸ் பண்ணிட்டு வராங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிற அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து அதை டீகம்போஸ் பண்ண வச்சு அதுல இருந்து பயோகேஸை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம கிரீனர் சைடுக்கு மூவ் ஆகலாம் அப்படிங்கிறது தான் டார்கெட். ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ்னா, அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட்டை யூஸ் பண்ணலாம், கவுடங் அண்ட் முனிசிபல் வேஸ்ட் டு ப்ரொடியூஸ் பயோகேஸ். பயோகேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இத்தனை மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி கிரீனர் சைடுக்கு மூவ் பண்ணுறதுக்கு இந்தியா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் என்னென்னலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ரீஃபைனிங் கெப்பாசிட்டி. ஸோ கீ ஏரியா என்னன்னா, ரீஃபைனிங் கெப்பாசிட்டி, எத்தனால் பிளெண்டிங், கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன், எக்ஸ்ப்ளோரேஷன் அக்ரியேஜ். அதாவது எக்ஸ்ப்ளோரேஷன் அக்ரியேஜ்னா ஆய்வு பண்றது, இது நமக்கு இந்த ஏரியால கிடைக்குமா, இந்த ஏரியால கிடைக்காதா அப்படின்ற மாதிரி. கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன்னா பசுமை சைடில் நம்ம, அதாவது கிரீனர் சைடில் மூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது. எத்தனால் பிளெண்டிங் ஏற்கனவே பார்த்துட்டோம். ரீஃபைனிங் கெப்பாசிட்டி நம்மளுக்கு இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கரெக்டான ப்ராடக்ட்ஸை கொடுக்கறது தான் வந்து ரீஃபைனிங் கெப்பாசிட்டி. அப்போ நம்ம அந்த கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணோம்னா, ஆல்ரெடி அதில் நம்ம வந்து பூம் ஆகிட்டு இருக்கோம், லாஸ்ட் டிகேட நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ண என்ன ஆகும், ஆப்வியஸ்லி நமக்கு எக்ஸ்போர்ட்ஸும் அதிகமாகும். எக்ஸ்போர்ட் அதிகமாக எக்கனாமி வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும். அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் டார்கெட் ரீஃபைனிங் கெப்பாசிட்டி வந்து 309.5 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் பெர் ஆனம். அதாவது ஒரு வருஷத்துக்கு இத்தனை மில்லியன் டன்னை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி பை 2030 அச்சீவ் பண்ணுங்கிறது தான் டார்கெட். அதே போல் எத்தனால் பிளெண்டிங் வந்து இப்போ ஒரு கைண்ட் ஆஃப் X% இருக்கு, அதுல இருந்து நம்ம 20%க்கு வந்து ஜாஸ்தி படுத்தணும் 25 to 26ல. அண்ட் இங்கே வந்து 5 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் பெர் ஆனம் கிரீன் ஹைட்ரஜனை வந்து 2030ல 5 மில்லியன் மெட்ரிக்கா வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்தது எக்ஸ்ப்ளோரேஷன்னா ஆப்வியஸா இது ஸ்கொயர் கிலோமீட்டர் பேசிஸ்ல 1 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் பேசிஸ்ல நம்ம வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து பார்த்து நம்ம எந்தெந்த ஏரியாலெல்லாம் பெட்ரோல் ஆர் நமக்கு க்ரூட் ஆயில் மாதிரி ஃபாசில் ஃபியூல் கிடைக்குதோ அங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம ரீஃபைன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிறது தான் இதோட டார்கெட். ஸோ இப்போ நம்ம பார்த்த டாபிக் என்னன்னா, பெட்ரோலியம்ல மெயினா பெட்ரோலியம்னா என்ன, பெட்ரோலியமோட யூசஸ் என்ன, அண்ட் அது வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அலாங் வித் லாஸ்ட்டாக நம்ம ரீசன்ட் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பார்த்தோம். அது PIBயில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அலாங் வித் கவர்மெண்ட் சோர்சஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டடி மெட்டீரியலையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டடி மெட்டீரியலையுமே கொடுத்துருக்கோம், அதனால அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.